இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாகவும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, அது வல்லமையுள்ள வார்த்தை, அது ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்குது. எப்படி ஒரு கத்தி வால் எப்படி இருபுறமும் கருக்குள்ளதாக இருக்குமோ, ரெண்டு பக்கமே அது கருக்குள்ளதாக தீட்டப்பட்டதாக இருக்கும். அதே போல தான் கர்த்தருடைய வசனமும் இருபுறமும் கருக்குள்ளதாக இருக்குது. அது மனுஷனுடைய ஆத்துமாவையும் அவனுடைய ஆவியும் கணுக்களையும் ஊனையும் கூட அது பிரிக்கத்தக்கதாக அவருடைய வார்த்தை உருவ குத்துகிறதாக கடந்து போகுமா. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு யோசனை எல்லாவற்றையும் தேவன் அவருடைய வார்த்தையினாலே வகையறுக்கிறார்னு இன்றைக்கி நாம் தியானிக்கிறோம். இன்றைக்கி கர்த்தர் நமக்கு இந்த வசனத்திலே இடைப்படுகிறார். எரேமியா 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்க்குறேன், என் வார்த்தை அக்னியை போலவும் அது கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறதுன்னு சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை எப்பேற்பட்ட கண்மலைகளாக இருந்தாலும் அதை நொறுக்கும் சம்மட்டியை போல அது இருக்கிறதாம். அப்படி வலிமை மிக்க அவருடைய வார்த்தை காணப்படுது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை, சோதனை, போராட்டம், பலவீனம், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கர்த்தருடைய இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய அவர் வார்த்தை அக்னி பொருந்ததாக இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையை வசனத்தை அனுப்புங்க. வசனத்தை நீங்கள் சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த காரியத்தை செய்து அவர் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அப்படியே இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்துல திரும்பாது. அப்போ கர்த்தருடைய வசனம் நீங்கள் எந்த எல்லைக்கு அனுப்புகிறீங்களோ, ஒரு சுகத்தை உண்டாக்க, ஒரு ஆரோக்கியத்தை உண்டாக்க, ஒரு கட்டுகளை உடைக்க, பிசாசின் கிரியைகளை அழிக்க வல்லமையுள்ள வார்த்தை. அது தன் காரியத்தை செய்து தான் அவர் இடத்துல திரும்பும்னு பார்க்குறோம். அதே போல் நம்ம சிறு பிள்ளைகளை போல பால் உண்ணுகிறவர்களாக இராதபடிக்கு ஞான பாலாகிய திருவசனத்தின் மேலே நம்ம வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கணும். வசனத்திலேயே சிறு பிள்ளைகளுக்கு போதிக்கப்படுறது போலவும் வசனம் இருக்குது. பலமுள்ள ஆகாரமாகிய திருவசனம்னும் இருக்குது. அப்படிப்பட்ட வசனங்களை நீங்கள் தியானித்து அந்த வசனங்களை உங்கள் ஜபத்தில் அதை எடுத்து பயன்படுத்துங்க. அப்போ கர்த்தர் அந்த வார்த்தையின் வல்லமையிலே கிரியை செய்து உங்களுக்கு எல்லா எல்லையிலையும் ஜெயத்தை கட்டளையிடுவார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்குறோம், தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நீங்கள் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்னு இங்கே வேத வசனம் சொல்லுது. தீங்கு நாள், ஒவ்வொரு மனுஷனுக்கும் தீங்கு நாள் என்று ஒன்று உண்டு இல்லையா. அத்தகைய நாட்களில் நாம் என்ன பண்ணோம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் நாம் இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த பிசாசை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாய் நிற்கவும் நம்ம தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். அதுதான் நீதி என்னும் மார்க்க கவசம், ரட்சண்யம் என்னும் தலை சீரா, சத்தியம் என்னும் இடைக்கச்சை, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய அவருடைய ஜீவ வசனத்தை கையில் ஏந்தியவர்களாயும் விசுவாசம் என்னும் கேடகத்தை கையிலே பிடித்தவர்களாயும் சமாதானத்துக்கு ஆயத்தமாகிற சுவிசேஷத்தின் பாதரட்சியை தொடுத்தவர்களாக நாம் இருக்கணும். அப்படி நாம் ஆயத்தப்பட்டு இருக்கும்போது நாம் அந்த பிசாசை ஜெயிக்க முடியும். ஏன்னா இந்த உலகத்திலே நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் இல்லைன்னு சொல்கிறார். சகல அதிகாரங்களையும் துறைத்தனங்களோடும் வானபரியந்தத்து பொல்லாத ஆவியின் சேனையோடு தான் நமக்கு யுத்தம். அப்போ இந்த சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் விசுவாசித்து இதை தரித்து கொண்டு யுத்தத்தை நீங்கள் மேற்கொள்ளும் போது ஜபத்தில் கர்த்தர் அந்த பிசாசுகளை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு வல்லமையை தருவார். சங்கீதம் 119 130 பார்க்குறோம், உடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை அது உணர்வுள்ளவர்களாக்கும்னு பார்க்குறோம். கர்த்தருடைய வசனம் பிரசித்தமாகிட்டே இருக்குது. எத்தனையோ பேர் கர்த்தருடைய வசனத்தை இன்றைக்கி பிரசித்திப்படுத்தி கொண்டே தான் இருக்காங்க. அதுதான் நமக்கு வெளிச்சம். பேதைகளாக இருக்கிறவர்களை கூட அவருடைய வார்த்தை உணர்வுள்ளவர்களாய் மாற்றிடுமா. அதே போல் 1:23 பார்க்குறோம், அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னே வேத வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அதனால் அந்த ஜீவனுள்ள வித்தான அவர் வேத வசனத்தை நாம்
பற்றி கொண்டு இருக்கிறதுனால புதிதாக பிறந்தவர்களாக நாம் காணப்படுகிறோம். 1 தெசலோனிக்கர் 2:13 பார்க்குறோம், நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்டது போல அதை மனுஷர் வசமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே கொண்டதுனாலேன்னு இருக்கு. அப்போ மனுஷன் சொல்லுகிறபடி அல்ல, அது தேவனுடைய வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் தேவனை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் செய்யும்போது உங்களுக்கு பதில் உண்டு. ஏன்னா நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு இதற்காக ஸ்தோத்திரம் சொல்கிறோன்னே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறத பார்க்குறோம். அதனால விசுவாசிக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்குமா, அது தேவ பலன் செய்கிறதா இருக்கும் இல்லையா? ஏன்னா நம் தேவன் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். எரேமியா 17:10 பார்க்குறோம், கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனுடைய வழிகளுக்கும் செய்கைகளுக்கும் பலன்களுக்கு தக்கதாக கொடுக்கும்படி அவர் இருதயத்தை ஆராய்கிறார், உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறார். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு யோசனை எல்லாம் வகையறுக்கு தக்கதாக இருக்குன்னு இன்றைக்கி வசனத்தில் படித்தோம் இல்லையா? அப்போ அவருடைய வார்த்தை இருதயத்தை ஆராய்ந்து உள்ளந்திரியங்களை சோதித்து அறியுது. எபேசியர் 5:13 பார்க்குறோம், அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினாலே வெளியரங்கமாகும். அப்போ பிசாசின் கிரியைகளை தேவன் கடிந்து கொள்கிறார், வெளிச்சத்தினாலே அது வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக இருக்கிறது எல்லாமே வெளிச்சமாக இருக்கும். அப்போ கர்த்தருடைய வசனம் அங்கே வெளியரங்கமாக்கி சகலத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடும். சங்கீதம் 139:2 பார்க்குறோம், என் உட்காரதுலையும் எழுந்திருக்கிறதுலையும் நீர் அறிந்திருக்கிறீன்னு தாவீது சொல்கிறார். தாவீது தேவனை அறிந்தார் இல்லையா? தேவனை நன்றாக அறிந்திருக்கிறார். அதனால் அவர் சொல்கிறார், நான் உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் நீங்கள் இருக்கீங்க, என் நினைவுகளை தூரத்துலேருந்தே இருக்கீங்க. அது நமக்கு ஒரு வசனமே தெரியும் இல்லையா? நம் வாயிலிருந்து வார்த்தை புறப்படுவதற்கு முன்பாகவே அவர் அதை அறிந்திருக்கிறார்னு வேத வசனம் சொல்லுது. அதே போல் தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களால் நடத்தினவர்களே நீங்கள் நினைத்து, எபிரேயர் 13:7 பார்க்குறோம். இன்றைக்கி நம் போதகர்கள், நம்முடைய மேய்ப்பர்கள் நமக்கு வசனத்தை போதித்து நடத்துகிறாங்க இல்லையா? அவர்களுடைய நடக்கையின் முடிவை நீங்கள் நன்றாக பாருங்கள், அவர்களுடைய விசுவாசத்தை நீங்களும் பற்றி கொள்ளுங்கன்னு வேதவசனம் சொல்லுது. அதே போல் வசனத்தில் நமக்காக கவனிக்க வேண்டியது, செம்மையானவர்களையே நோக்கி பாருங்கள், அவர்களுடைய முடிவு எப்படி சமாதானம் இருக்குன்னு பார்க்கணும். அப்படி செம்மையான வழியிலே வேதத்தில் நடந்த உத்தம மார்க்கத்தாரை பின்பற்றுகிறவர்களாய் அவர்கள் எப்படி கர்த்தரை பற்றி கொண்டாங்க, விசுவாசத்தில் எப்படி பலன் கொண்டாங்க, உறுதியாக அதில் இருந்தாங்கன்ட்டு ஒவ்வொருத்தரை குறித்தும் நம்ம பார்க்குறோம். ஆபிரகாமின் விசுவாசத்தில் அவர் நீதிமானானார்னு பார்க்குறோம். ஈசாக்கு பயபக்திக்கு உரியவராக இருந்தார். யாக்கோபு தேவனை பற்றி கொண்டவராக இருந்தார். தாவீது தேவனை முன்னிறுத்தி எல்லாவற்றிலும் முன்னிறுத்தி ஓடினவராக இருக்கிறார். இது போல் நாம் அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிறவர்களாக இருக்கணும். யோவான் 6:51 நானே வானத்திலிருந்த இறங்கின ஜீவ அப்பம்னே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். என்னை புசிக்கிறவன், அந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அந்த அப்பம் என்பது என்ன? அவருடைய வார்த்தை இல்லையா? அதே போல் அப்பம் உலகத்தில் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமேன்னு சொல்கிறாரு. அதே போல் அவர் தன்னை தாமாகவே முன் வந்து நமக்காக, நம்முடைய பாவம் அக்கிரமம் மீறுதலுக்காக அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார் இல்லையா? அந்த சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும், அதாவது அதுக்கு நினைவாக தான் நாம் அப்பமும் திராட்சை ரசமும் திருவிருந்தில் எடுத்துக்கொள்கிறோம் இல்லையா? அந்த காரியம் எதற்காகனா அவருடைய மாம்சமும் அந்த இரத்தமும் நமக்குள்ளே ஜீவனாக இருக்குது. அதுதான் நானே என்னுடைய உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சம்தான் அந்த அப்பம்னே சொல்கிறாரு. அப்போ அந்த நித்திய அந்த உடன்படிக்கையான அந்த திருவிருந்திலே நாம் என்னென்னைக்கும் நிலைத்திருக்கும் போது நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. 1 தெசலோனிக்கர் 5:23 பார்க்குறோம், சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலுமாய் பரிசுத்தமாக்குவாராக. அவர் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் அவர் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவராக இருக்கும்படியாக நம்மை காக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அதெல்லாம் காக்கப்படும்னு சொல்லப்படுது. அதே போல் உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால அவர் அப்படியே செய்வார் என்றும் வேதவசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 4:5 வசனம் எப்படி இருக்கான்? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல கூர்மையாக இருக்குன்னா வேத வசனத்தில் நாம் பார்க்குறோம். பிரசங்கி 12:11 ஞானிகளுடைய வாக்கியங்கள் எப்படி இருக்கான்? தாற்றுக்கோள்களை போல இருக்கான். ஞானிகளின் வாக்கு தாற்றுக்கோள்களை போல இருக்குது. சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணியை போலவும் அது இருக்குது. அது ஒரே மேய்ப்பனாலே அழிக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். அப்போது தாற்றுக்கோளினாலே எப்படி நம்ம பயிர்களை இது பண்ணுவாங்க இல்லையா? அடித்து அதுலேருந்து
அந்த பலனை நம்ம எடுக்கிறோம் இல்லையா? அதே போல் ஞானிகளின் வாக்கியங்கள் கூட தாற்றுக்கோலை போல இருக்குது. அதே போல் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி சிலுவையில் ஆணியில் அறைந்தார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரே மேய்ப்பனாலே நமக்கு அந்த வார்த்தை அனுப்பப்பட்டு இருக்கிறது, அளிக்கப்பட்டும் இருக்கிறது. யாக்கோபு 1:18 பார்க்குறோம், அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார்னு பார்க்குறோம். தேவ சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிப்புகளில் முதற் பலனாவதற்கு, முதற் பலனானவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் தமது சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்திருக்கிறார்னு பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 1:24 யூதரானாலும் சரி கிரேக்கரானாலும் யாரெல்லாம் அவரால் அழைக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பலனும் தேவ ஞானமாக இருக்காங்கன்னு வேதவசனம் சொல்லுது. அதனால் இன்றைக்கி நம்ம தியானித்த இந்த வசனத்தின்படி ஜீவனுள்ள வார்த்தை உயிருள்ள தேவனுடைய வசனமாக இருக்குது. அது நம்மளை வேதனை படுத்தாது. அது கூர்மையான பட்டயம், இருபுறமும் கூர்மையாக இருக்குதுன்னு பார்க்குறோம். நம் உள்ளத்தின் ஆழத்தை அது வகை இருக்குது. நாம் என்ன தவறு செய்தாலும் அதை நம்ம சுட்டி காட்டுது வசனம். நம் இருதயத்தை கர்த்தருடைய வசனம் ஆராயுது. நம் மனதில் மறைந்து இருக்கிற எல்லா எண்ணங்களையும் கபடங்களையும் கூட அது தேவன் நமக்கு அறிவிக்கிறார். அந்த வார்த்தையின் மூலமாய் நமக்கு அது வெளிச்சத்தை கொண்டு வருதுன்னு பார்க்குறோம். அதே போல் இதனால் இந்த வார்த்தையினாலே நமக்கு தேவன் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்மை நாமே பரிசோதித்து நம்மை சுத்தமாக்கி கொள்வோம். நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குவோம். நாம் இந்த வேத வசனம் நமக்கு உதவியாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அதனால் சத்திய வசனத்தை தினந்தோறும் தியானித்து அந்த வசனத்தை உட்கொள்ளுங்க, அதில் நீங்கள் பலன் கொள்ளுங்க. எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல் வார்த்தை கிடைத்த உடனே அதை வாஞ்சையாக உட்கொண்டேன்னு அந்த சத்திய வசனத்தை பற்றி கொண்டு நடங்க. ஆமென்.